Taste the Daily. அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. சிவகங்கை, திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் வருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 19ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் அதாவது 24/6/2025 இன்று 21 மாவட்டங்களுக்கு காலை 9:30 மணி அளவில் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் இருந்து தலைமை கழகம் வந்திருக்கிறார். 21 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் கிழக்கு மாவட்டம், கடலூர் வடக்கு மாவட்டம், கடலூர் தெற்கு மாவட்டம், கடலூர் மேற்கு மாவட்டம், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம், திருவண்ணாமலை மத்திய மாவட்டம், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆகிய இந்த 21 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்களோடு கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை 21 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து நாளை புதன்கிழமை 9:30 மணிக்கு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடும் நாளை மாலை 3:30 மணி அளவிலே 20 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடைபெற இருக்கிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வால்பாறையில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மறைவிற்கு அதிமுகவுடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.வி. வேலுமணி அவர்கள் இரங்கல் தீர்மானம் வாசித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற போது ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே பூத் கமிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள் குறிப்பாக ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் 9 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய விவரங்கள், அவருடைய புகைப்படங்கள், அவருடைய முகவரிகள் அனைத்தும் முறையாக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது. அதே போன்று கழகத்தினுடைய பல்வேறு அடிப்படை வளர்ச்சி கழகத்தினுடைய பணிகள் குறித்தும் கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் அந்த ஆலோசனையில் அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டங்கள் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனைகள் ஈடுபடத்தக்கது. முதற்கட்டமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.